ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரெட் உப்மா. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இதுமாதிரி பிரெட் உப்மா குட்டீஸ் சேர்ந்து கொடுத்தோம்னா மிச்சம் வைக்காத சாப்பிட்ருவாங்க. அதுக்கு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், பொடியாக நறுக்குன 4 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நல்லா பொடியாக நறுக்குந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 2, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ப்ரெட்டு துண்டுங்களை சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கின ப்ரெட் துண்டுங்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடணும். வெந்தான பிறகு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கினா டேஸ்டியான ப்ரெட் உப்மா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.